ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளிவந்த லக்கி பாஸ்கர் படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாவே தியேட்டரில் ஓடுச்சு. அந்த படத்தில் அர்ஷத் மேத்தான்னு ஒருத்தரோட பேரை சில தடவை சொல்லுவாங்க. ஆனால் அந்த படத்தில் அவரை காட்ட மாட்டாங்க. அந்த அர்ஷத் மேத்தா யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் லக்கி பாஸ்கர் படம் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பங்குச்சந்தையின் சூப்பர் ஸ்டாரான அர்ஷத் மேத்தா பற்றி வெளிவந்த ஸ்கேம் 1992 இருக்க 10 எபிசோடு இருந்தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம திரையுலகம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். சரி வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஓபன் பண்ணா 1990 இந்தியாவோட பாம்பேவை நம்ம பார்க்குறோம். மொபைல் இன்டர்நெட் இல்லாத ஒரு இந்தியாவை நம்ம பார்க்குறோம். மொபைல் இன்டர்நெட் அந்த அளவுக்கு வசதிகள் இல்லைன்னா கூட இந்தியாவோட லெவல் சரியா தான் இயங்கிட்டு இருந்தது. அந்த நேரத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும் தன்னுடைய இடத்த மேல மேல உயர்த்தி கொண்டே போச்சு. அதுதான் நம்ம பார்க்குற இந்த ஷேர் மார்க்கெட். அந்த அளவுக்கு தன்னை உயர்த்தி வச்சிருக்க ஷேர் மார்க்கெட்டோட இன்னொரு பக்கம் யாருக்கும் தெரியாத ஸ்கேமை பத்தி சொல்றதுக்கு தான் இந்த கதை ஆரம்பிக்குது. 22 ஏப்ரல் 1992 பாம்பேல ஒருத்தர் ரொம்பவும் குழப்பமாகவும் பதட்டமாகவும் வேகமா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி அவர் போன இடம் தான் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா. போனவர் கிரேன்ற ஆபீசரை மீட் பண்றாரு. என்னோட நேம் சரத் பெல்லாரி, நான் எஸ்பிஐல இருந்து வரேன். எஸ்பிஐல பிக் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு சார். விஆர் எஸ்ஜிஎல் பிடிஓ பத்தி அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த கிரேன்ற ஆபீசர், நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட உங்களை நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சுஜிதா தலால் கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. இங்கதான் இந்த கதையோட மெயின் கேரக்டரை நமக்கு காமிக்கிறாங்க. மேடம், உங்ககிட்ட நான் தனியா பேசணும்னு சொல்லிட்டு ஆபீஸ் டோரை லாக் பண்ணிட்டு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மேடம், 500 கோடி மோசடி நடந்திருக்கு. பிஆர் அண்ட் எஸ்டிஎல் அந்த 500 கோடிக்கு வரணும், ஆனா அது வரவே இல்லை. 500 கோடி எஸ்பிஐல இருந்து காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு சரத் பெல்லாரி. இந்த விஷயத்த யார் பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க சுஜிதா தலால். அப்போ அந்த பேரை சொல்றதுக்கு பயப்படுற அந்த ஆபீசர் பொறுமையா பேரை சொல்றாரு, அர்ஷத் மேத்தா. அந்த பேரை கேட்ட உடனே ஒரு நொடி அதிர்ச்சி ஆயிடுறாங்க சுஜிதா தலால். இந்த இடத்துல மாசா டைட்டில் கார்டை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்கேம் 1992. ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்த ஒரு பையன் 1992ல இந்தியாவோட அட்வான்ஸ் டாக்ஸ் பேரா மட்டும் இல்லாம இந்தியால மிகவும் விலை உயர்ந்த கார்களை வாங்குறாரு. அதை வெளிக்காட்டவும் செய்யறாரு. அப்பேற்பட்ட மிகப்பெரிய பிக் புல்லை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவரோட முதல் பொழுதுபோக்கு கிரிக்கெட் தான். ஒரு பிரமாதமான ஸ்பின் பவுலராகவும் இருந்தாரு. படிப்புல சுமார் தான், ஆனா வாழ்க்கையில கிரிக்கெட், டான்ஸ், லவ் அப்படின்னு ட்ரீம்லயே இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட துணிக்கடை பிசினஸ் நஷ்டமானதுனால குடும்ப பொறுப்பு அவருக்கு அதிகமா இருந்தது. குடும்பத்தை நடத்துறதுக்காக எல்லா சின்ன சின்ன வேலையும் செய்ய ஆரம்பிச்சாரு. மாசம் 600 ரூபாய் சம்பளத்துக்கு கிளர்க் வேலையும் செஞ்சாரு. இன்னொரு பக்கம் பிளாஸ்டிக், சிமெண்ட், டைமண்ட்ஸையும் வித்தாரு. ஆனா அவருக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தவே இல்லை. ஏன்னா அர்ஷத்தோட இந்த கனவு சின்ன சின்ன வருமானத்தை விட பெருசா இருந்தது. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்க, 1979 காத் காப்பர் பாம்பேல ஒரு சின்ன வீட்டுல அப்பா, அம்மா, தம்பி, மனைவின்னு சிரிச்சு பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அர்ஷத். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் தம்பியை தனியா கூப்பிட்டு குடும்ப கஷ்டத்தை பத்தி பேசுறாரு. அப்பதான் அர்ஷத் தன்னோட ஐடியாவை தம்பி கிட்ட சொல்றாரு. என்னோட ஃப்ரெண்டு ஜிமேஷ் ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் அந்த மாதிரி சம்பாதிக்கணும்னு அவர் தம்பி கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவர் தம்பி, ஷேர் மார்க்கெட்லாம் ஒத்து வராது, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாரு. மறுநாள் காலையில திரும்பவும் அவர் தம்பி கிட்ட, நான் அந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு உறுதியா சொல்றாரு. உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த வேலையில இருந்தா எனக்கு சொல்லி விடுன்னு சொல்றாரு அர்ஷத். அவர் தம்பியும் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி விடுறாரு. பார்த்துக்கிட்டு இருந்த கிளர்க் வேலையும் விட்டுட்டு ஷேர் மார்க்கெட்டோட கம்பெனில ஜாபர் வேலைக்கு போய் சேர்றாரு அர்ஷத் மேத்தா. அடுத்த சீன்ல அந்த ஓனர், இந்த வேலையில உனக்கு அனுபவம் இருக்கான்னு கேக்குறாரு. இல்ல, எனக்கு இதுதான் முதல் தடவை, இனிமேல் தான் கத்துக்கணும்ட்டு அந்த ஓனர் கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவரு, இதெல்லாம் உன்னால முடியாதுன்னு சொல்றாரு. அர்ஷத், என்னால முடியும், தொழிலை பத்தி எனக்கு தெரியும், மார்க்கெட்டுக்கு தான் நான் புதுசுன்னு அவர்கிட்ட சொல்றாரு. அந்த ஓனர், இந்த வேலைக்கு 5வது படிச்சிருந்தாலே போதும்னு சொல்றாரு. அர்ஷத் அதுக்கு, சார் நான் 5வது 2 தடவை ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்லி ஓனரோட மனசை மாத்த பாக்குறாரு. அந்த ஓனர் டேபிள்ல இருக்க டெலிபோனை எடுக்க சொல்றாரு. அவர் சொல்ற நம்பருக்கு கால் பண்ண சொல்றாரு. ஒரு பிளேட் போண்டா, ஒரு பிளேட் வடை, ஒரு பிளேட் தயிர் வடை, ஒரு பிளேட் கிச்சடி, இப்படி 10 சாப்பாட்டு பொருள் சொல்லி அதை ஆர்டர் கொடுக்க சொல்றாரு. அர்ஷத் அதை 10 பொருளையும் சரியா சொன்னா வேலை கன்ஃபார்ம் ஆயிடும். அர்ஷத் 9 பொருளை கரெக்டா சொல்லிடுறாரு. ஓனர் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்றாரு. அர்ஷத்துக்கு ஜாபர் வேலை கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு மார்க்கெட்டுக்கு வர சொல்றாரு அந்த ஓனர். அடுத்த நாள் அர்ஷத் அங்க போறாரு. அந்த நேரத்துல அங்க ஒருத்தர் கார்ல வராரு. அவரு காரை விட்டு கீழே இறங்குனதும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவர் காலில் விழுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அர்ஷத் கிட்ட அப்போ ஒருத்தர் வந்து, நீ பார்த்துட்டு இருக்க அவர் தான் மனுமந்திரா,
அவரை நாங்க மார்க்கெட்ல கூப்பிடுறது பிளாக் கோப்ரான்னு சொல்லுவோம். மார்க்கெட் நல்லா இருக்க சமயத்துல நேரம் பார்த்து கீழே தள்ளி விடுவாரு. மார்க்கெட் எவ்வளவு கீழே இறங்குதோ அதுல எவ்வளவு அதிகப்படியான லாபம் கிடைக்குதோ அது எல்லாம் இந்த மனுமந்திராவால தான். இவரை நாங்க பியர்னு சொல்லுவோம்னு சொல்லி முடிச்சுட்டு நான் தான் பூஷன்ட்டு அர்ஷத்துக்கிட்ட அறிமுகம் ஆயிக்கிறாரு. அவர் கொண்டு வந்த யூனிஃபார்மை அர்ஷத்தை போட்டுக்க சொல்றாரு. அடுத்து ஒருத்தர் கார்ல வந்து இறங்குறாரு. அவர்கிட்ட பூஷன் ஹர்ஷத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஹர்ஷத் எனக்கு ஏதாவது டிப் இருந்தா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு ஃப்ரீயா எங்க அப்பனுக்கு கூட நான் டிப்பு கொடுக்க மாட்டேன்ட்டு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. அப்ப பூஷன் ஹர்ஷத் கிட்ட மார்க்கெட்டோட புல் அவன் தான்னு சொல்றாரு. அதுக்கு ஹர்ஷத் பியர் அண்ட் புல்லுன்னு ஏன் தெரியுமா சொல்றாங்க? பியர் எப்பவுமே கீழே தள்ளிவிடும், புல் கொம்பால மேல தூக்கி விடும்னு சொல்றாரு. அதுக்கு பூஷன் பியர் கீழே அடிச்சாலும் புல் கொம்பால மேல தூக்கி விட்டாலும் கீழே தான் வந்து விழணும். இது ஒன்றும் அமெரிக்காவோட வால் ஸ்ட்ரீட் இல்ல, பாம்பேவோட தலால் ஸ்ட்ரீட். ரொம்ப புத்திசாலித்தனம் வேணான்னு சொல்லிட்டு ஹர்ஷத்தை உள்ள கூட்டிட்டு போறாரு. பூஷன் ஹர்ஷத்தை ரிங்குக்குள்ள கூட்டிட்டு போறாரு. பூஷன் ஹர்ஷத்துக்கு கை விரல்கள் மூலமா தொழில் நுணுக்கங்களை சொல்லி கொடுக்கறாரு. எங்க அதிகமா கூட்டம் இருக்குதோ அந்த இடத்த நம்மளோட இடம்னு நீ நினைச்சுக்கணும். பெரிய பெரிய ஷேர்லாம் அங்கதான் நடக்கும். எந்த இடத்துல கூட்டம் கம்மியா இருக்குதோ அந்த இடத்த நீ தாராவின்னு நினைச்சுக்கணும். அந்த இடத்துல நீ இருக்கவே கூடாது. அந்த இடத்துல சில்லறை ஷேர் தான் நடக்கும். லட்சக்கணக்கில் பணம் புழங்குற இடம் இது. அதனால கண்ணு மூக்கு வாயின்னு எல்லாத்தையும் திறந்து தான் வச்சுக்கணும். நம்மளோட நேஷனல் கேம் ஹாக்கி. அதே மாதிரி தான் மணி அடிச்ச உடனே நம்மளோட ஜாபர் வேலை ஸ்டார்ட் ஆகும். அடுத்த பில் அடிச்ச உடனே ஸ்டாப் பண்ணிடணும். இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல யார் அதிகமா கோல் அடிக்கிறாங்களோ கேம் அவங்களோடது. ரிங்கிங் டைமும் ஸ்டார்ட் ஆகுது. ஹர்ஷத் அப்போ எல்லாரையும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பூஷன் வந்து என்னப்பா சிரிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு நிக்கிற, இங்க என்ன படமா காட்டுறாங்க, வந்த முதல் நாளே நீ எதுவும் வாங்கி வைக்கலனா உனக்கு எண்டு கார்டு போட்டுருவாங்கன்னு சொல்றாரு. ஹர்ஷத் அவர் ஜாபர் வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாக்கை 23,000 ரூபாய்க்கு வித்துறாரு. ஓனர் உன்னால எனக்கு 2,000 நஷ்டம்னு சொல்றாரு. அங்க ரொம்ப கூட்டமாவும் சத்தமாவும் இருந்தது. எல்லாம் வேக வேகமா நடந்ததுனால நான் தப்பு பண்ணிருக்கலாம், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறாரு. உன்னால முடியாது, நீ வேலையை விட்டு போயிடுன்னு ஓனர் சொல்றாரு. உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கோ அதை என் சம்பளத்துல கழிச்சுக்குங்கன்னு ஹர்ஷத் ஓனர் கிட்ட சொல்றாரு. ஓனர் ப்ராஃபிட்னு ஒண்ணு வந்தாதான் உனக்கு சம்பளமே கிடைக்கும்னு சொல்றாரு. ஹர்ஷத்தை வான் பண்ணிட்டு திரும்பவும் சேர்த்துக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹர்ஷத்தும் பூஷனும் டீ கடையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பூஷன் அப்போ அம்பாலா சார் ஏன் உன்னை வேலையை விட்டு தூக்கல தெரியுமா, நீ ஒரே நாள்ல 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாக்கை வித்துருக்க, உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுட மாட்டாரு, இனிமேல் நீ கொஞ்சம் கவனமா இருன்னு தைரியம் சொல்றாரு பூஷன். ஹர்ஷத்தோட மனசுல இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, பிஎஸ்சியோட ரிங். ஹர்ஷத் இன்னொரு முறை ரிங்குக்குள்ள வந்தாரு. அப்புறம் ஒரே வருஷத்துல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஜாப்ன்ற பேரையும் வாங்கிட்டாரு. ரிங்குல பிரீமியம் ஆட்டோவோட ஷேரை ஒருத்தர் 2,000 கொடுத்து வாங்குறாரு. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேக்குறாரு. இல்ல முடிஞ்சிருச்சுன்னு ஹர்ஷத் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹர்ஷத்தும் பூஷனும் டீ கடையில இருக்காங்க. பூஷன் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. அந்த பேப்பர்ல பிரீமியம் ஆட்டோவோட ஷேர் இன்க்ரீஸ் பண்றதா போட்டிருக்கு. ரேட்டு மட்டும் ராக்கெட் விலைக்கு போனா நஷ்டம் ஆயிடும்னு ஹர்ஷத் பூஷன் கிட்ட சொல்றாரு. ஹர்ஷத் பூஷன் கிட்ட நம்மளும் உள்ள ஆள் செட் பண்ணலான்னு சொல்றாரு. பூஷன் அதுக்கு உனக்கு என்ன பைத்தியமானு கேக்குறாரு. ஹர்ஷத் நம்மளோட பிரச்சனையே இதுதான், நம்மளும் எவ்வளவு நாள் தான் ஒருத்தர் கீழே வேலை செய்யறது, நம்மளும் நம்ம கேமை விளையாடணும்னு சொல்றாரு. நம்ம அளவுக்கு சின்னதை செட்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு புது நம்பிக்கையோட பூஷனை பார்த்து கேட்கிறாரு ஹர்ஷத். நெக்ஸ்ட் சீன்ல ஹர்ஷத்தும் பூஷனும் பிரீமியர் ஆட்டோவோட ஃபேக்டரிக்கு போயிட்டு அங்க அவங்களுக்கு டிப்பு கொடுக்க ஒரு ஆளை செட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. அது மூலமா கம்பெனில நடக்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலான்னு யூகிக்கிறாரு ஹர்ஷத் மேத்தா. ஃபேக்டரியோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் டாக்டர் சார்னு பேரை சொல்லி போராட்டம் பண்றாங்க. இதை கேட்ட ஹர்ஷத் பூஷன் கிட்ட வந்து ஆமா அந்த டாக்டர் சார் யாருன்னு கேக்குறாரு. அதுக்கு பூஷன் டாக்டர் சார்னா டாக்டர் டாடா சேட்டம், யூனியனுக்கு அவர் தான் ஹெட்டு, எந்த கம்பெனில எப்ப விலை ஏத்துவாங்க எப்ப விலை இறக்குவாங்கன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்றாரு. அடுத்ததா ஹர்ஷத் போற இடம் தான் டாக்டரோட கிளினிக். அந்த கிளினிக்கும் போறாரு, டாக்டரை மீட் பண்ணவும் செய்யறாரு. அதுக்கு டாக்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. ஹர்ஷத் அதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உண்மையிலே மார்க்கெட்டுக்கு தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்றாரு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாரும் மீன் மார்க்கெட்ல இருக்க மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க டாக்டர். அது மட்டும் இல்லாம ஒன்னு விலை ஏறுனா ஒன்னு விலை குறையுது, இதை பார்க்கும் போது என் மூளையே வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. டாக்டர் நீ யாருன்னு கேக்குறாரு. என் பேரு ஹர்ஷத் மேத்தா, நான் ஷேர் மார்க்கெட்ல ஒர்க் பண்றேன். நான் எதுக்காக வந்தேன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கும் நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்கும் இடைப்பட்ட உறவு தான் மாமியார் மருமகள் உறவு மாதிரி. மருமகள் ஏதாவது நல்லது பண்ணா மாமியாருக்கு சந்தோஷம், விலை ஏறும். மருமகள் வேலை செய்யலன்னா மாமியாருக்கு கோபம் வரும், விலை இறங்கிடும். இதனால யாருக்கு லாபம், இதை நம்ம லாபமா மாத்தணும்ட்டு டாக்டர் கிட்ட ஹர்ஷத் சொல்றாரு.
கம்பெனியோட டெய்லி ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட், கம்பெனியோட ப்ரொடக்ஷன் எப்போ அதிகப்படுத்துவீங்க, எப்போ ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க, எனக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும் டாக்டர். இதுல எனக்கு என்ன லாபம் கிடைக்குதோ அதுல ஒரு பங்கு உங்களுக்குன்னு சொல்லி டீலை முடிக்கிறாரு அர்ஷத் மேத்தா. அடுத்த நாள் அர்ஷத்தும் அவர் தம்பியும் பேசிக்கிறாங்க. டாக்டர் எப்படியாப்பட்ட ஆள்னு உங்களுக்கு நல்லா தெரியும்லண்ணா, நீங்க சொல்றதுக்கெல்லாம் அவர் ஆமா சாமி போடுவாருன்னு நினைச்சு பார்க்காதீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அர்ஷத், என்னோட நம்பரை கொடுத்துட்டு வந்திருக்கேன், அவர் நிச்சயம் கால் பண்ணுவாரு. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு, எல்லா வேலைக்கும் சம்பளமும் இருக்கு, கண்டிப்பா அவர் என்ன கான்டாக்ட் பண்ணுவாருன்னு அர்ஷத் அவர் தம்பி கிட்ட சொல்றாரு. அர்ஷத்துக்கு எந்த கம்பெனியோட இன்சைடு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை விற்க ட்ரை பண்ணுவாரு. ஒருவேளை இன்ஃபர்மேஷன் நெகட்டிவா இருந்தா அந்த ஸ்டாக்கை அவர் கம்மி பிரைஸ்க்கு ஆஃபர் பண்ணுவாரு. நியூஸ் வெளியே வரும்போது ஸ்டாக் ரேட் குறையும் போது அந்த ஸ்டாக்கை அவரே திருப்பி வாங்கிடுவாரு. ஒருவேளை அவருக்கு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா அந்த ஸ்டாக்கை அவரு கார்னர் பண்ணுவாரு. நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கோட விலை அதிகமாகும் போது அதை வித்துடுவாரு. கம்பெனி லாபம் அடையுதோ நஷ்டம் அடையுதோ, ஆனா அர்ஷத் மட்டும் லாபத்துக்கு மேல லாபம் பார்த்தாரு. இந்த இன்சைடு ட்ரேடிங்க எல்லா விதமான கம்பெனிலையும் நடத்த ஆரம்பிச்சாரு. அதனால அவரோட சம்பளமும் அதிகமாயிட்டே போச்சு. அடுத்த சீன்ல ஹர்ஷத் பூஷன் கிட்ட, நம்ம எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் அதோட மொத்த லாபமும் அம்பாலா சாருக்கு தான் கிடைக்குது, நமக்கு வெறும் சம்பளம் தான் கிடைக்குது. இனிமேல் நான் தனியா தான் வேலை செய்ய போறேன், கிளைண்ட்டும் எனக்கு தான், ப்ராஃபிட்டும் எனக்கு தான், சொந்தமா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிக்க போறேன், நான் ஒன்னும் இங்க வேலை செய்ய வரல, வேலை கத்துக்க வந்தேன், எவ்வளவு கத்துக்கணுமோ கத்துக்கிட்டேன் அப்படின்னு பூஷன் கிட்ட சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹர்ஷத் அவர் ஒய்ஃப் கிட்ட, நான் வேலையை விட்டுட்டேன், சொந்தமா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப், எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன்னு கேக்குறாங்க. இங்க பாரு, ஜாபர் வேலைன்றது லோக்கல் ட்ரெயின் மாதிரி, ஒரு ஸ்டேஷனா நின்று போகணும். கிரீன் சிக்னல் போட்டா முன்னாடி போகணும், ரெட் சிக்னல் போட்டா நிக்கணும். புரோக்கர் சொன்னா டீலர் கிட்ட இருந்து வாங்கணும், புரோக்கர் சொன்னா டீலர் கிட்ட இருந்து விற்கணும். அவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன்னும் கிடைக்காது. ப்ராஃபிட் முதலாளிக்கும் புரோக்கருக்கும் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம சொந்தமா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நம்ம வாழ்க்கை மாறிடும். அப்புறம் லோக்கல் ட்ரெயின்ல பிளைட்லயே பறக்கலாம்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. அடுத்த சீன்ல குடும்பத்தோட பெரிய ஹோட்டல்ல சாப்பிட போறாங்க. அங்க வச்சு அவங்க அப்பா கிட்ட பொறுமையா எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பா, நாங்க வேலையை விட்டுட்டோம், சொந்தமா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிக்க போறோம்னு ஹர்ஷத்தோட தம்பி சொல்றாரு. இதை கேட்ட அவங்க அப்பா ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கு ஹர்ஷத், அப்பா, நம்ம மூளையை பயன்படுத்தி அடுத்தவங்களுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்குறோம், இதை எத்தனை நாளைக்கு பண்ண முடியும்? உழைப்பு நம்மளோடது, மூளை நம்மளோடது, அப்போ ப்ராஃபிட்டும் நமக்கு தானே அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அப்பா அப்படியே லாபம் வந்தாலும் அதுல வர நஷ்டம் நமக்கு தானேன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க இருந்த பழைய வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது அவரோட ஃப்ரெண்டை பார்த்து, அஸ்வினுக்கு கல்யாணம் ஆக போகுது, இனிமேல் இந்த வீடு பத்தாது, காந்தி தெருவுல பெரிய வீடு கிடைச்சது, அதான் நாங்க அங்க போறோம்னு சொல்றாரு. ஃப்ரீயா இருக்கும்போது வாடா, ஷேர் மார்க்கெட்டை பத்தி சொல்லித்தரேன்னு ஹர்ஷத் சொல்றாரு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு, அதெல்லாம் உன்னோட இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல அஸ்வினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அல்வர் ஃபார்மா அப்படின்ற பேர் தெரியாத ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு ஹர்ஷத். அதுக்கு அஸ்வின், இந்த கம்பெனில இருந்து நமக்கு டிப்பு கூட வரல, ஷேரோட விலையும் 5 ரூபாய் தான் சொல்றாரு. ஹர்ஷத் அதுக்கு வெறும் 5 ரூபாய் தான், பல்கா வாங்கினா ஷேரோட விலை தானாவே அதிகமாகும், மார்க்கெட்ல இதை பத்தி வதந்திங்களை கிளப்பி விட்டா பசியோட இருக்க டீலர்ஸ் நம்மள தேடி வருவாங்க, சரியான நேரம் பார்த்து ப்ராஃபிட் அடிச்சிடலாம்னு சொல்றாரு. அதுக்கு அவர் தம்பி, சொல்றது ஈஸி, செய்யறதுதானா கஷ்டம்னு சொல்லிடுறாரு. ஹர்ஷத் அதுக்கு, நம்ம கிட்ட 20,000 ஷேர்ஸ் வாங்க மட்டும்தான் காசு இருக்கு, இன்னும் 20,000 இருந்தா நிச்சயமா ப்ராஃபிட் பார்த்தலான்னு அவர் தம்பி கிட்ட சொல்றாரு. ரெண்டு பேரும் மார்க்கெட்ல நமக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு யோசிக்கிறாங்க. அப்பதான் ஹர்ஷத் பிரணவ் சாரை போயிட்டு மீட் பண்றாரு. உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசணும்னு சொல்றாரு ஹர்ஷத். இப்ப எனக்கு பேச மூடு இல்ல, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட எந்த வாசமும் வரலன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹர்ஷத் சென்ட் எடுத்து மேல தடவிட்டாரு. பிரணவ் சார் வந்த உடனே இப்ப ஸ்மெல் வருதான்னு கேக்குறாரு. அதுக்கு பிரணவ் சார், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, பணம் தான் பணத்தை ஈர்க்கும், என் கிளைண்ட்லாம் என்ன சீப்பா சில்லறையில கை வைக்கணும்னு சொல்லி கோவப்படுறாரு. பிரணவ் சார், எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, இந்தியாவில் எல்லாத்தோடவும் ஃபேக் கரன்சி எது? அதுக்கு அவரு 100 ரூபாய் நோட்டுன்னு சொல்றாரு. ஹர்ஷத் அதுக்கு, 100 ரூபாய் நோட்டு இல்ல, சில்லறை தான், 4 8 1 ரூபான்னு ஹர்ஷத் சொல்றாரு. நோட்டை எல்லாரும் பார்ப்பாங்க, சில்லறை யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம அதை ஆப்ரேட் பண்ணா ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்றாரு. ஸ்டாக் ஆப்ரேட் பண்றது இல்லீகல், நீ ஜெயிலுக்கு தான் போவேன்னு சொல்லி கோவப்படுறாரு பிரணவ் சார். ஹர்ஷத் கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து நீயே ட்ரை பண்ணுன்னு சொல்றாரு. எனக்கு பணம்லாம் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க, நாம இதை சேர்ந்து செய்யலாம் தான் சொல்றேன். அதுக்கு பிரணவ் சார், உனக்கு இப்ப என்னதான் வேணும்னு கேக்குறாரு. இன்னைக்கு ரிங்குக்குள்ள வாங்க, இன்னைக்கு அல்வர் ஃபார்மா யாருன்னு தெரியும்னு சொல்லி சவால் விடுறாரு. ஹர்ஷத் ரிங்குக்குள்ள அல்வர் ஃபார்மா பத்தி
வதந்திகளை ஏற்படுத்தி விடுறாரு. கொஞ்ச நேரத்துல ரிங்கிங் டைம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஹர்ஷத்தோட தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே நடக்கும்ல, எதுவும் சொதப்பிடாதலன்னு கேக்குறாரு. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு ஹர்ஷத் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல பிரணவ் சாரும் அங்க வந்துடுறாரு. ஒரு கட்டத்துல ஹர்ஷத் ஜாபர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. பிரணவ் சார், ஹர்ஷத்தோட தம்பி பயந்துகிட்டே போர்டை பாக்குறாங்க. கடைசியா அல்வர் ஃபார்மான்ற பேரு போர்டுல வந்துருச்சு. பிரணவ் சாருக்கு ஹர்ஷத்தை ரொம்பவே பிடிச்சு போச்சு. இன்னைக்கு ரிங்கில நீ சீட்டாவா இருந்தேன்னு சொல்லி புகழ்றாரு. ஹர்ஷத், எனக்கு இன்னும் 2 ஸ்டாக் மேல கண்ணு இருக்கு. ஒன்னு ப்ரோகாஸ்ட், இன்னொன்னு இந்தியா கேட்ஸ். 50-50 பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. பிரணவ் சார் எனக்கு ஓகே டன்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல ஹர்ஷத் அவர் புதுசா வாங்கின கார்ல தலால் ஸ்ட்ரீட்டுக்கு வராரு. ஜாபர்ஸ் 2 பேரு எதுல முதலீடு பண்ணலான்ட்டு ஹர்ஷத் கிட்ட டிப்பு கேக்குறாங்க. அந்த நேரத்துல மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. ரிங்குக்குள்ள எல்லாரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மார்க்கெட் பெரிய நஷ்டத்துல இருக்கு. பணம் முதலீடு பண்ணவங்க எல்லாம் நஷ்டத்துல இருக்காங்க. அந்த நேரத்துல ஹர்ஷத்தோட தம்பி ஓடி வந்து, நம்மளோட 10 லட்சமும் போயிடுச்சு, அரை மணி நேரத்துல மொத்த கேமையும் மாத்திட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படுறாரு. ரிலையன்ஸ் மார்க்கெட்ல யாரோ 3 லட்சம் ஷேரை அப்படியே போட்டாங்க. 8-10% நஷ்டம் ஆயிருச்சு. யார் வேலை இதுன்னு ஹர்ஷத் அவர் தம்பி கிட்ட கேக்குறாரு. அஜய் கேடியா நம்ம பொழப்புல மண்ணவாரி போட்டான் அப்படின்னு சொல்லி அவர் தம்பி ரொம்ப கவலைப்படுறாரு. அன்னையோட ஹர்ஷத்தோட கதை முடிஞ்சதுன்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா அவரோட மேட்ச் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அவர் கதையோட எண்டு கேம் இன்னும் 10 வருஷம் தள்ளி இருக்கு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா 22 ஏப்ரல் 1992ல சுஜிதா தலால் ஒருத்தருக்கு போன் பண்ணி, நம்ம உடனே மீட் பண்ணி ஆகணும், என்னை பார்க்க இங்க ஒருத்தர் எஸ்பிஐல இருந்து வந்திருக்காரு, ஹர்ஷத் ஒரு பெரிய பிரச்சனைல மாட்ட போறாருன்னு சொல்றாங்க, எனக்கு உங்க ஹெல்ப் வேணும்னு கேக்குறாங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. சுஜிதா தலால் தனக்கு இன்ஃபர்மேஷன் சொன்ன அந்த எஸ்பிஐ ஆபீசரை பார்க்க போறாங்க. அந்த ஆபீசர் கார் ஏறி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது.